श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। श्रीपराशरभट्टार्य श्रीरंगेश पुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मेस्तु भूजसे। श्रीवत्सचिह्नकुलवारिधिरत्नदीपं श्रीरङ्गनाथगुरुवर्यदजैकपात्रम् शिष्यार्तिनासहरमाश्रितकल्पवृक्षं श्रीरम्यकेसरी गुरूत्तमम् आश्रयामः। श्रीवत्सचिह्नकुलवारिधिरत्नदीपं श्रीरङ्गनाथगुरुवर्यदजैकपात्रम् शिष्यार्तिनासकरमाश्रितकल्पवृक्षं श्रीरम्यकेसरी गुरूत्तमम् आश्रयामः। व्ययवर्षे तुलामासे अष्टम्यां पुष्यतारके भट्टारककुले जातं रम्यसिंहगुरुं भजे। व्ययवर्षे तुलामासे अष्टम्यां पुष्यतारके भट्टारककुले जातं रम्यसिंहगुरुं भजे। தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அடிபொழில் திருவரங்கச் செல்வனாருக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் ஆழ்வான் பட்டருக்கும் அனவரத காலமும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்து போந்தவர்தான் நம்முடைய ஆச்சாரியன் ஸ்ரீ வைகுண்டவாசி பராசர அழகியசிங்க பட்டர் சுவாமி. அவருடைய வைகுண்டோற்சவத்தை முன்னிட்டு கொண்டு இந்த உபன்யாசமானது நடைபெற இருக்கிறது. இந்த உபன்யாசத்திலே நாம் நம் சம்பிரதாய ஆச்சாரியர்களினுடைய பெருமைகள் எவ்வாறெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அதற்கு பிறகு நம்முடைய சுவாமியின் தனிப்பட்ட பெருமை என்ன என்பதையும் நாம் இந்த உபன்யாசத்திலே பார்க்கப் போகிறோம். முதல் சப்தம் ஆச்சாரியன் ஆச்சாரியன் என்று கூறுகிறீரே, ஆச்சாரியன் என்னால் என்ன? ஆச்சினோதி சாஸ்திராணி ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சார்ய உச்சதே. ஆச்சினோதி சாஸ்திராணி, சாஸ்திரங்களை நன்கு கற்று தேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஆச்சாரே ஸ்தாபயத்யபி, தான் கற்று தேர்ந்த அனைத்து சாஸ்திரத்தினுடைய அர்த்தங்களை பிறருக்கும் உபதேசம் செய்து பிறரையும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்ள வேண்டும். ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத், அப்படி தான் கற்கின்றதை பிறருக்கு உபதேசம் பண்ணி பிறர்களை அதன்படி நடக்கச் செய்து தானும் அதன்படி நடப்பவரோ எவர், அவர்தான் ஆச்சாரியன் என்று கூறப்படுகிறார். நம் சம்பிரதாயத்திற்கே மிகவும் முக்கியமான ஒரு சம்பந்தம் என்னால் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம்தான். இதை நாம் எங்கிருந்து காணலாம் என்னால் ஆழ்வார்களிலிருந்து இப்போது வரைக்கும் நாம் இதை காணலாம். ஆழ்வார்களிலே
இந்த ஆச்சாரியனுடைய மகத்துவத்தையும் சிஷ்யர்களினுடைய மகத்துவத்தையும் நமக்கு காண்பித்தவர் முதலிலே பேயாழ்வாரும் திருமழிசையாழ்வாரும். திருமழிசையாழ்வார் முன்பு காலத்திலே பெரிய சிவபக்தராக இருந்தார். அவரை திருத்தி பணிகொண்டார் பேயாழ்வார். தான் மிகவும் இறங்கி தன்னுடைய தான் சொல்லக்கூடிய வார்த்தைகள், தன்னுடைய ஸ்டேட்டஸ் அதையெல்லாம் குறைத்து கொண்டு தான் திருமழிசையாழ்வாரை தீர்த்தி பணிகொண்டார் என்று பார்க்கிறோம். அவர் திருமழிசையாழ்வார் யாரோடையும் பேசவே மாட்டார். பார்த்தார் பேயாழ்வார், இவரை எப்பொழுதையாவது நாம் வாயை திறந்து இவரை பேச வைக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ணுறது? பேசினால்தான் திருந்துவர், விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியும். என்ன பண்ணுறது என்று யோசித்தார். அப்பொழுது அவர் ஒரு கிராமத்திலே இருந்தார். யார்? திருமழிசையாழ்வார். அந்த கிராமத்திலே அவர் இருக்கக்கூடிய ஒரு குடிசைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு குடிசையை இவர் அமைத்து, பேயாழ்வார் அமைத்து, பின்பு ஒரு நந்தவனத்தை கட்டினார் பேயாழ்வார். அதில் செடிகள் எல்லாம் அவர் நட்டு, அதற்கு இதன் வழியாக இவரை ஏதாவது பண்ணலாமா என்று பார்த்த காலத்திலே வேறு ஆகாயத்தை நோக்கியும் இலைகள் பூமியிலே இவர் பதித்தார். யார்? பேயாழ்வார். நல்லா 1000 ஓட்டை குடம், ஒரு குடத்தில் 1000 ஓட்டை. அந்த ஓட்டையிலே, அந்த ஓட்டை நிரம்பிய குடத்திலே ஒரு கிணறு. அந்த கிணற்றின் கயிறு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு தடவை இழுத்தா அந்த கயிறானது அருந்து போய்விடும். அப்படிப்பட்ட லட்சணத்தினுடைய அந்த கயிறு. இவர் தீர்த்தத்தை எடுக்கிறார். இந்த 1000 ஓட்டையினுடைய குடத்தை எடுத்து, அதை சரி குடத்தையோ எடுத்தார், செடிக்குடியையோ தலைகீழாக நட்டார். தீர்த்தத்தையாவது வேரிற்கு சேர்க்கலாமே என்னால் தீர்த்தத்தை என்ன செய்தார்? இலைக்கு சேர்த்தார். அங்கே இருந்து பார்த்துட்டே இருக்கார் திருமழிசையாழ்வார். இப்படி வந்தார், பேயாழ்வாரை பார்த்தார். இது என்ன பேயரோ? வேரை கீழே நட்டு இலைகள் மேலே பார்க்க வேண்டும். சுத்தமான ஓட்டை இல்லாத குளத்திலே தீர்த்தத்தை எடுக்க வேண்டும். நன்கு அந்த கீரானது இருக்க வேண்டும். எடுத்த தீர்த்தத்தை வேருக்கு சேர்க்க வேண்டும். நீர் எல்லாவற்றையும் தலைகீழே செய்கிறீரே, நீர் என்ன பேயரோ? அப்பொழுது பேயாழ்வார் பல தத்துவத்தை எல்லாம் தெரிவித்து, வேதாட் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் என்று தெரிவித்து அவருக்கு திருவிலட்சணை செய்தார். யார்? பேயாழ்வார் திருமழிசையாழ்வாருக்கு. ஒரு சிஷ்யனை நாம் தேடி அவனுக்கு இந்த சம்பிரதாய அர்த்தங்களை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே பேயாழ்வார் இவ்வளவு செய்தார். செய்ததனுடைய பலன்தான், இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனி அறிந்தேன் காரணம் நீ, கர்த்தவை நீ, கற்பவை நீ, நற்கிருஷை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான் என்று தெரிவித்தார் பேயாழ்வார். இது முதல் உதாரணம். இரண்டாவது மிகவும் முக்கியமான உதாரணம் நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரும். மதுரகவி நிஷ்டை எப்படிப்பட்டது? நாவினால் நவித்து இன்பமெய்தினேன்,
மேவினேன் அவன் பொன்னடிமைன்மையே தேவு மத்தறியேன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித்திரிவனே என தெரிவித்தார். பயனன்னாகிலும் வாங்கல்லராகிலும் செயல் நன்னாகத் திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்னார் பொழில்சூர் குருகூர் சடகோவன் முயல்கின்னேன் உந்தன் மொழிகரற் காண்பையே என தெரிவித்தார் மதுரகவியாழ்வார். அனவரதமும் புளியமரத்தடியினே தான் அமர்ந்திருக்கக்கூடியவரான நம்மாழ்வாரை மட்டுமே மதுரகவியாழ்வார் தொழுவார் என்று இதிலிருந்து தெரிகிறது. ஆழ்வாரோ பெருமானின் மீதே ஆயிரக்கணக்கான பாசுரங்களை எல்லாம் பாடினார். ஆழ்வார் பாடிண்டே இருக்கார். பெருமாளுக்கு ஆழ்வாரை நம்மாழ்வாரை காட்டிலும் மதுரகவி ஆழ்வாரிடத்திலே மிகுந்த பிரீதியான ஏற்பட்ட காலத்திலே பெருமாள் பார்த்தார். மதுரகவி ஆழ்வாரை என்னை ஒரு தடவை பாரும், மதுரகவி ஆழ்வாரை என்னை பாரும் என்று யாரிடத்திலே தேவு மத்தறியாத மதுரகவி ஆழ்வார் குருகூர் நம்பியை தவிர தேவு மத்தறியாத மதுரகவி ஆழ்வாரிடத்திலே யார் மதுரகவி ஆழ்வார்? பெருமாளை ஒரு தடவையும் பார்க்காதவர், எப்பொழுதுமே ஆச்சாரியனிடத்திலேயே மிகுந்த பக்தியினுடைய கூடியிருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வாரை அவரிடத்திலே இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறான் யாரு? புலிந்த நின்னபிரான் என்று பார்க்கிறோம். இதை முன்பு ஸ்ரீ ராமாவதாரத்திலேயும் இதை நாம் பார்க்கலாம். ராமாவதாரத்திலே வசிஷ்டாச்சாரியர் இவர்களில் 4 பெயர் வைக்க வேண்டும் என்ற தசரத சக்கரவர்த்தியானவன் கேட்டு நிற்க பெரிய அந்த வசிஷ்டரும் ஒரு குழந்தைக்கா பெயர் வச்சுருக்க. ரமயதி இது ராமஹா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, பரதன் பாரத்தை சுமக்கக்கூடியவன், சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா என்ன பெயர் வைத்தார். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். எப்பொழுதும் ராமனுக்கே அனவரதமும் கைங்கரியம் செய்தவர் லக்ஷ்மணர். ராமன் தான் என்ன கட்டளையை இட்டானோ இட்ட கட்டளைக்கு ஏற்ப இருக்கக்கூடியவர் பரதாழ்வான். பாரதந்திரத்தையுமே வடிவெடுத்தவர் பரதாழ்வான். சத்ருக்னன் என்ன அவனுக்கு என்ன சிறப்பு என்னால் ராமனுடைய அடிகாரான பரதனுக்கே அடிமை செய்யக்கூடிய ஒரு பெருமை சத்ருக்னனுக்கு. ஒரு கேள்வி, ராமனுக்கு யார் மிகவும் பிடித்தவர்? இந்த மூவர் இருக்கிறாரே, லக்ஷ்மணன் இருக்கிறானே, எப்பொழுதுமே 14 வருடங்கள் தூக்கமே இல்லாமல் அனவரதமும் கைங்கரியத்திலே ஈடுபட்டவனால் லக்ஷ்மணனை பிடிக்குமா? தான் இட்ட கட்டளைக்கு இணங்க ராஜ்ய பரிபாலனம் செய்த பரதனை பிடிக்குமா? அல்லது அந்த ராஜ்ய பரிபாலனம் செய்த பரதனுக்கு அடிமை செய்த சத்ருக்னனை பிடிக்குமா? என்னால் ராமனுக்கு மிகவும் பிடித்தவர் சத்ருக்னன் தான். ஏன் சத்ருக்னன் ஏன் ராமனுக்கு மிகவும் பிடிக்கும் என்னால் சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா. சத்ருக்னன் என்னால் என்ன? சத்ருக்களை அழித்து அவர்களிடத்திலே வெற்றியை நிலைநாட்டக்கூடியவர் சத்ருக்னன். அயோத்தியிலே பல சைன்யங்கள் எதிர் சைன்யங்கள் வரக்கூடிய சமயத்திலே சண்டை செய்து தான் எதிரிகளை
அழித்து அந்த சத்ருக்னனா என்னால் அது இல்லை. சத்ருக்னா நித்திய சத்ருக்னா என்று பார்க்கிறோம். நித்தியம் என்னால் எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரு சத்ருக்களை ஜெயித்து கொண்டிருக்கக்கூடியவன் சத்ருக்னன். முதல்ல ஒரு கேள்வி. அயோத்தி மாநகரம் அந்த காலத்திலே உலகத்திற்கே தலைநகரம், கேபிட்டல் என்று வைத்துக் கொள்ளலாம்படியாக இருக்கக்கூடியதுதான் என்னது? அயோத்தி மாநகரம். அயோத்திகளுக்கு அந்த நகர மன்னருக்கு எதிர்மாறாக யாருமே வரமாட்டார்கள். இது ஒன்றாவது. இரண்டாவது, நித்திய சத்ருக்னா என்ன தெரிவிக்கிறாரே, போருக்கு எப்பவாவது வந்தால்தான் அதையாவது ஏற்றுக்கொள்ளலாம். தினமுமா போர் பண்ண போகிறார்கள்? இல்லையே. அப்பொழுது இங்கே சத்ரு யார் என்ன கேட்டால், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஆத்தியாச்சரியமாக காண்பித்து கொடுக்கக்கூடிய அர்த்தம் ராம சௌந்தரியமான சத்ருவை அதுதான் சேர்ந்திருக்கக்கூடியதனாலே க்னன் என்ன மாறிவிட்டது. ராம சௌந்தரியத்திலே தன்னை ஈடுபடுத்தாமல் தான் பரதநம்பிக்கையே அனவரதமும் கைங்கரியம் செய்தவர்தான் சத்ருக்னன். என்ன சத்ரு? ராம சௌந்தர்யம். ராம சௌந்தர்யமா? புரியவே இல்லையே. ராம சௌந்தர்யத்தாலே லக்ஷ்மணனானவன் அந்த 14 வருடங்களும் கைங்கரியம் செய்தான். ராம சௌந்தர்யத்தாலே ஈடுபட்டவர் யாரு? தசரத சக்கரவர்த்தி. இன்னும் இவர்களெல்லாம் ராம சௌந்தர்யத்திலே ஈடுபட்டார்கள் என்று பார்க்கிறோம். சத்ருக்னன் நினைத்தான், நான் பரதனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அடியாருக்கு அடிமை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அடிமைக்கு எது தடை? ராம சௌந்தர்யம். அப்பொழுது என்ன நினைத்தார் சத்ருக்னன்? ராமனையே பார்க்கக்கூடாது என்று நினைத்தான். அதனாலே இங்கே ராமனுக்கு யாரை மிகவும் பிடிக்கும்? தன் அடியாருக்கு அடிமை செய்யக்கூடிய அடியாரைத்தான் மிகவும் பிடிக்கும் என்று பார்க்கிறோம். அதே போல இங்கே எப்படி ராமனுக்கு பரதனுக்கே அடிமை செய்யக்கூடிய சத்ருக்னனை மிகவும் பிடித்திருந்ததோ, அதே போலே புலிந்தனின் நபிரானுக்கு தன்னையாளுடைய அப்பனான யாரு? மதுரகவியா தன்னுடைய புலிந்தனின் நபிரானுக்கு மிகவும் பிடித்தவர் மதுரகவியாழ்வார். மதுரகவியாழ்வார் புலிந்தனின் நபிரானின் அடிமையான சுவாமி நம்மாழ்வாரினுடைய அடிமையினாலே புலிந்தனின் நபிரானுக்கு யார் மிகவும் பிடித்தவர்? மதுரகவியாழ்வார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிஷ்யனுக்கே சிஷ்ய லட்சணம், சிஷ்யர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த உலகிலே நம் சம்பிரதாயத்திலே முக்கியமாக நிலை நிறுத்தியவர்தான் சுவாமி மதுரகவியாழ்வார் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்தது, 5 கொடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாள் என்ன சுவாமி மணவாள மாமுனிகள் கொண்டாடத்தக்க கூடியவளான ஆண்டாளை பார்க்கிறோம். ஆண்டாள், அவளுக்கு இப்படியெல்லாம் பக்தி வந்தது. இதற்கு யார் காரணம்? பெரியாழ்வார் காரணம். அதற்காகவே ஆண்டாள் என்ன தெரிவித்தாள்? வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செவியழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கமலத்தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன தங்கத்தமிழ் மாலை என்ன தெரிவிக்கிறார் ஆண்டாள்.
அவசரங்கள் எல்லாம் ஆண்டாள் தானே பாடினான். ஏன் பட்டர் பிரான் கோதை சொன்னார்? ஏனென்றால் எம்பெருமான் என்னை ஆட்கொள்வானே ஆகில் நான் முயற்சி செய்தேன், நான் இத்தனை காலம் தவம் புரிந்தேன், நான் திருப்பாவை பாடினேன் என்று அவன் நினைக்காமல் அவன் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வான், அவன் என்னை எப்படி பரமபதத்திற்கு அடையச் செய்வான் என்னால் நான் பெரியாழ்வாரினுடைய குமாரத்தி, பெரியாழ்வாரினுடைய விசேஷமான அந்த கதைகளை கிருஷ்ணானுபவத்தை கேட்டதனாலே தான் என்ன நீ சேர்த்துக்கொள் என்ன ஆண்டாளானவள் பாடுகிறாள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இப்படி ஆழ்வார்கள் மட்டுமா, ஆச்சாரியர்களிலே பார்த்தோமேயானால் சுவாமி ஆளவந்தார் என்ன தெரிவிக்கிறார்? ஆளவந்தார் தெரிவிக்கிறார், பெருமாளே நமக்கு மோட்சத்தை கொடும். அப்படியா ஆளவந்தார், நீ பக்தி யோகம் செய்திருக்கிறீரா, ஞான யோகம் செய்திருக்கிறீரா, கர்மயோகம் இருக்கிறதா? என்னால் ஆளவந்தார் தெரிவிக்கிறார், ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனஹ அனன்யகதிஹ சரண்ய த்வத்பாதமூலம் சரணம் பிரபத்யே. ந தர்மனிஷ்டோஸ்மி ந ச ஆத்மவேதி ந பக்திமான் என்று தெரிவிக்கிறார். கர்மயோகம் இல்லை, ஞானயோகம் இல்லை, பக்தி யோகமும் இல்லை என்ன ஆளவந்தார் தெரிவித்தார். இதுவுமே இல்லையோ உமக்கு, எதனாலே பரமபதம் கொடுக்க வேண்டும் என்று பெருமான் கேட்டான். ஆளவந்தார் தெரிவித்தார், அடுத்த வார்த்தையை தெரிவித்தார், பிதாமகம் நாத முனிம் விலோக்ய பிரசீதமர்த்த வசிந்தயித்வா. பெருமாளே, நான் யாரினுடைய பௌத்திரன் என்ன தெரியுமா? என்னுடைய தாத்தா யார் தெரியுமா? யார் உன்னுடைய தாத்தா என்று பெருமாள் கேட்டான். கேட்ட காலத்திலே ஆளவந்தார் தெரிவித்தார், பிதாமகம் நாதமுனி விலோக்கிய, நாதமுனிகளுடைய பேரன்தான் நான் என்று தெரிவித்தார். இதை முதலிலே தெரிவிக்க வேண்டியதானே என்ன ஆளவந்தாரை பரமதத்திற்கு அழைத்துச் சென்றான் பெருமாள். ஆச்சாரிய சம்பந்தம்தான் நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியது என்பதை நன்கு தெரிவித்தவர்தான் சுவாமி ஆளவந்தார். ஆளவந்தார் மட்டுமா? ஆளவந்தாரனுடைய சிஷ்யர் யாரு? சுவாமி பெரிய திருமலை நம்பி என்ன, திருக்கட்சி நம்பி என்ன, திருக்கோஷ்டியோர் நம்பி என்ன, திருவரங்க பெருமாள் அரையறை என்ன என்ன இப்படி 5 முக்கியமான சிஷ்யர்கள் ஆளவந்தாருக்கு இருந்தார்கள். ஆளவந்தார் இட்ட கட்டளைக்கு இணங்க இருந்தார்கள் 5 சிஷ்யர்கள். நாம் முன்பு பார்த்த உதாரணங்கள் அனைத்துமே ஒரு ஆச்சாரியன் இருக்கும் பொழுதே சிஷ்யர் எப்படி இருந்தது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய உதாரணங்கள் ஆச்சாரியன் இருக்கும் பொழுதும் அவர் இல்லாத பொழுதும் ஒரு சிஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆளவந்தார் மிக முக்கியமான பங்களித்தவர் சம்பிரதாயத்திற்கு. அப்படிப்பட்ட ஆளவந்தார் பொலிக 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 போகித்து வல்லுயிர் சாபம் நலையும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் புதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி ஒளிதரக் கண்டோம் 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 என்று எம்பெருமானாரை அவர் அனுக்கிரகித்தார் ஆளவந்தார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் முதலிலே அத்வைத குருவான யாதவ பிரகாசனிடத்திலே
அர்த்தங்களை எல்லாம் வாசித்து கொண்டு வந்திருந்தார். அப்படிப்பட்ட ஆளவந்தார் இவரை பார்த்து கட்டாட்சித்த பிறகு திருவரங்கத்திற்கு எழுந்தருளி அங்கே தம்முடைய சிஷ்யர்கள் ஒருவருக்கும் ஒரு உபதேசங்களை செய்தார். பெரிய திருமலை நம்பி, நீர் இளையாழ்வாருக்கு ஸ்ரீராமாயண அர்த்தங்களை தெரிவிக்க வேண்டும். பெரிய நம்பி, நீர் அவருக்கு திருவிலட்சணை செய்ய வேண்டும். திருக்கோஷ்டியோர் நம்பி, நீர் அவருக்கு திருமந்திரார்த்தத்தை உபதேசிக்க வேண்டும். தர்மஸ்லோகார்த்தத்தை உபதேசிக்க வேண்டும். திருவரங்க பெருமாள் அரையர், நீர் இவருக்கு திருவாய்மொழியுள்ள அர்த்தங்களை தெரிவிக்க வேண்டும். அதாவது திருவாய்மொழியை தவிர மற்ற இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை தெரிவிக்க வேண்டும் என்ன இப்படி அவர் கட்டளையிட்டிருந்தார் ஆளவந்தார். இதில் ஆளவந்தார் தாம் திருநாடு அலங்கரித்து விட்டார் என்ன செய்தியை பெரிய நம்பி காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு தெரிவிக்க இருவரும் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து பார்க்கக்கூடிய காலத்திலே ஆளவந்தார் இப்படி 3 விரல்களை மட்டும் மடித்திருந்து தாம் ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்தார் என பார்க்கிறோம். 3 விரல்கள் மடிந்து அப்படியே இருக்கிறது. உடனே பார்த்தார் சுவாமி எம்பெருமானார். ராமானுஜர் பார்த்தார். பார்த்த காலத்திலே பக்கத்திலே இருக்கக்கூடிய சிஷ்யர்களை எல்லாம் பார்த்து கேட்டார், ஆளவந்தாருக்கு ஏதாவது 3 ஆசைகள் இருக்கிறதா? அது நிறைவேறாமல் போகிறதா? என்னது என்பதை கேட்டார். யாரு? எம்பெருமானார் அங்கே இருக்கக்கூடியவர்களை கேட்டார். உடனே அவர்கள் தெரிவித்தார்கள், ஆமாம் 3 முக்கியமான ஒரு ஆசைகள் இருக்கக்கூடியது என்று தெரிவித்தார்கள். முதல், திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை ஏடுபடுத்த வேண்டும், அதாவது ஒரு புக் போட வேண்டும். இரண்டாவது, ஸ்ரீ வியாச மகரிஷி எழுதின பிரம்மசூத்திரத்தினுடைய பிரம்மசூத்திரம், அதற்கு விருத்தி எழுதினார் போதாயனர், போதாயன விருத்தி கிரந்தம். அந்த விருத்திற்கு ஒரு ஸ்ரீபாஷ்யமானது நம்முடைய விசிஷ்டாத்வைத பரமாக பட்டோலை படுத்த வேண்டும். மூன்றாவது ஆசை, ஸ்ரீ வேதவியாச மகரிஷி என்ன, ஸ்ரீ பராசர மகரிஷி என்ன, புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராஜ பராசராஜ என்று தெரிவிக்கிறார் ஆளவந்தார். புராண ரத்ன, புராணங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ரத்னம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். அப்படிப்பட்ட புராணத்தை நமக்கு அனுகிரகித்தார் பராசரர் மகரிஷி. கண்ணபிரானை அனுபவிக்கும் விதமாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பாகவதத்தை நமக்காக அனுகிரகித்தார் ஸ்ரீ வேதவியாச மகரிஷி. இப்படிப்பட்ட இந்த 2 மகரிஷிக்கும் கிருதஜ்ஞதையை தெரிவிக்கும் வண்ணமாக 2 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த திருநாமத்தை சூட்ட வேண்டும் என்பதுதான் 3வது ஆசை. அப்பொழுது கையை கூப்பிக்கொண்டார் சுவாமி எம்பெருமானார். ஆளவந்தாரிடத்திலே பார்த்து தெரிவித்தார், அடியேன் இந்த ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், தேவரீருடைய அனுகிரகத்தினாலே என்ன ஒரு ஆசையாக நான் நிறைவேற்றுவேன் என்ன அந்த கூறின சமயத்திலே ஒரு விரலாக நிமிர்ந்தது ஆளவந்தாருக்கு என்பது சரித்திரம். அப்பொழுது சுவாமி எம்பெருமானார் முதலிலே இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்னால் கிரந்தங்களை தான் என்ன பண்ண வேண்டும், வாசிக்க வேண்டும். இதிலே
முதலிலே கிரந்தங்களை வாசிக்க வேண்டுமென்னால் திருவிலட்சணை செய்ய வேண்டும். பெரிய நம்பியானவர் திருவரங்கத்திலே இருந்தார். எம்பெருமானார் காஞ்சிபுரத்திலே இருந்தார். காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானார் தான் திருவிலட்சணை செய்ய வேண்டுமே என்ன பெரிய நம்பியினிடத்திலே 6 வார்த்தை கேட்டார். யாரு? எம்பெருமானார். 6வது வார்த்தையாக பூர்ணாச்சாரியம் தமாசிரயே என்ன மகாபூர்ணமாசிரயே என்ன தேவப்பெருமாள் இட்ட கட்டளைக்கு இணங்க ஆளவ எம்பெருமானார் பெரிய நம்பியினிடத்திலே தான் திருவிலட்சணை செய்ய வேண்டும் என்பதற்காக காஞ்சியிலிருந்து புறப்பட்டு திருவரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். பெரிய நம்பியோ நாம் இங்கே இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்திற்கு சென்று அவருக்கு திருவிலட்சணை செய்ய வேண்டும் என்று இவர் இங்கிருந்து கிளம்ப அவர் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். இருவருமே ஒரு இடத்திலே சந்தித்து மதுராந்தகம் இவர்கள் சந்தித்ததனாலே தான் அதற்கு பேர் மதுராந்தகமோ என்ன தெரிவிக்கலாம்படியாக இருக்கிறது. அப்படி சந்தித்தவர்கள் அங்கேயே சமாசிரயணம் செய்து கொண்டார் சுவாமி எம்பெருமானார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆச்சாரியன் இட்ட கட்டளை, ஆச்சாரியன் வைகுண்ட பிராப்தி ஆனாலும் நாம் அந்த கட்டளையை நிறைவு செய்ய வேண்டும். அதுதான் உயர்ந்த சிஷ்யனுக்கு உண்டான லட்சணம் என்பதை முதலிலே காட்டியவர் பெரிய நம்பி. இரண்டாவதாக காட்டியவர் தான் யாரு? பெரிய திருமலை நம்பி. பெரிய திருமலை நம்பி ராமானுஜருக்கு மாமா. பெரிய திருமலை நம்பியினிடத்திலே தாம் ஸ்ரீராமாயண அர்த்தங்களை கேட்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானார் புறப்பட்டு திருமலைக்கு எழுந்தருள்கிறார். இங்கே மலைக்கு மேலே செல்ல வேண்டும் எம்பெருமானார். அப்பொழுது கீழே இருக்கக்கூடியார் கீழே இருந்திருக்கார் எம்பெருமானார். அப்பொழுது பெரிய திருமலை நம்பி எங்கேயிருந்து ஓடி வரார். மலை மேலே இருந்து ஓடி வந்து சௌக்கியமா மலை கேள்றதா என்று கேட்கிறார். உடனே எம்பெருமானார் தெரிவித்தார், சுவாமி தேவர் எதற்கு இவ்வளோ சிரமப்பட்டு மலையிலிருந்து கீழே வந்து அடியனை கூப்பிட வேண்டும்? வேறு யாராவது இருக்கலாமே, வேறு யாராவது தேவர் அனுப்பியிருக்கலாமே என்று தெரிவித்தார் எம்பெருமானார் ராமானுஜர். அதற்கு பெரிய திருமலை நம்பி கூறிய பதில் என்ன தெரியுமோ? 4 திருவீதிகள் இருக்கிறது. அந்த 4 திருவீதிகளிலும் நான் தேடினேன். என்னை காட்டிலும் சிறியவர் யாருமே இல்லை. அதனாலே நானே வந்தேன். என்ன ஒரு குணம், என்ன ஒரு குணம்! நாம் எல்லாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம். எப்படிப்பட்ட மகான் பெரிய திருமலை நம்பி! தான் ஆளவந்தாருக்கு மிகவும் பிரீதிகரமான சிஷ்யர். என்ன நிபுணத்துவம் இருக்கக்கூடியவர்! அப்படிப்பட்ட பெரிய திருமலை நம்பி தான் கீழே இறங்கி வந்த ஒரு தடவையா? இதற்கு மட்டுமா என்னால்? இல்லையே. ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் முழுவதும் 18 விசேஷமான அர்த்தங்களை தெரிவித்தார் பெரிய திருமலை நம்பி. எப்படி தெரிவித்தார் என்னால், மலையிலிருந்து தினம்தோறும் இறங்கி கீழே வந்து தெரிவித்து திரும்பி மலைக்கு ஏறுவாராம். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! ஒரு சிஷ்யனுக்காக இவ்வளவு இறங்கி தான் அவருக்கு அர்த்தங்களை தெரிவிக்க வேண்டும். அதற்கு நான் என்ன கஷ்டம் பட்டால் என்ன பெரிய திருமலை நம்பி மலைக்கு மேலே இருந்து இறங்கி 18 முறை சுவாமிக்கு அனுகிரகித்தார் என பார்க்கிறோம் அந்த அர்த்தங்களை. இது 2வது உதாரணம். 3வது மிக முக்கியமான உதாரணம் திருக்கோஷ்டியூர் நம்பி. எப்பொழுதுமே சந்நியாசிகள்
பிக்ஷை எடுத்துத்தான் உணவு அருந்த வேண்டும் என்பதுதான் தர்மசாஸ்திரம். அதே போல எம்பெருமானார் தினம்தோறும் பிக்ஷையை எடுப்பார் என்பது சரித்திரமானது. அப்படி ஒரு காலம் பிக்ஷை எடுக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சுவாமி மிகவும் பொறாமையோட கூடியவர். இவ்வளவு மகான் இந்த ராமானுஜர் பெரிய சம்பிரதாயத்தை எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார். இவளை நாள் அவர் மிகவும் அபச்சாரப்பட்டார். அந்த சுவாமி, அதை நாம் கூறக்கூடாது, அபச்சாரப்பட்டார் என்று கூறுகிறேன். அந்த பிக்ஷை எடுக்கக்கூடிய சமயத்திலே விஷத்தை அன்னத்திலே கலந்து தம்முடைய தேவியாருக்கு பிக்ஷையிடு, ராமானுஜருக்கு பிக்ஷையிடு என்று தெரிவி. எப்பொழுதுமே இப்படித்தான் ஒரு பாத்திரத்தை அன்னத்தை சேர்க்க வேண்டும். அவள் மாறாக இப்படி என்னவோ செய்தார். பொழுது எம்பெருமானார் புரிந்து கொண்டார், இந்த அன்னமானது நாம் அருந்தக்கூடிய அன்னம் இல்லை, இது அருந்தத்தகாதது என்ன அதை புறக்கணித்து அன்று ஒரு துளி கூட பிரசாதமே உட்கொள்ளாமல் தாம் சயனித்தார். இதை அடுத்த நாள் கேட்டாரோ இல்லையோ திருக்கோஷ்டியூர் நம்பி திருக்கோஷ்டியூரிலிருந்து நடந்து வந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதே நடந்து வந்து காவேரியினுடைய மணலிலே வந்துருக்கார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஆச்சாரியன் அங்கிருந்து வரார் என்பதற்காக எம்பெருமானார் ராமானுஜர் அவர் மணலுக்கு அவரும் வந்தார். ஆச்சாரியன் வந்திருக்காரே என்று விழுந்து சாஷ்டாங்க பிரணாமத்தை தெரிவித்தார் சுவாமி எம்பெருமானார். அப்பொழுது காவேரி மணலோ மிகுந்த சூடு கொண்ட மணலாக இருக்கக்கூடியது. சிவிச்சுட்டே இருக்கார். யார் எம்பெருமானார்? ஆட்டம் எழுந்திரும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. யார்? திருக்கோஷ்டியூர் நம்பி. பொழுது கிடாம்பியாச்சான் என்கிற ஒரு சிஷ்யர் இருந்தார். வந்தார். வந்து எம்பெருமானாரை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்த்து, நமக்கெல்லாம் கருணையே இல்லையா? இந்த இப்படிப்பட்ட ஒரு கொதிக்கக்கூடிய மணலிலே எவ்வளவு காலம்தான் இவரை இப்படியே விழச் செய்வீர் என்று கேட்டார் கிடாம்பியாச்சான். உடனே அப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பி தெரிவித்தார், இவரின் மீது இவ்வளவு பரிவு யாருக்கு இருக்கக்கூடியது என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் நான் இதை செய்தேன். நாளை இருந்து நீர்தான் எம்பெருமான் ராமானுஜருக்கு பிரசாதத்தை பண்ணி அவருக்கு பரிமாற வேண்டும் என்று தான் தன்னுடைய சிஷ்யனான எம்பெருமானார் பிக்ஷையை ஒரு உணவு உட்கொள்ள முடியாமல் திருக்கோஷ்டியூர் நம்பி தானே வந்து யாராவது ஒருத்தரை விட்டு இப்படி இவர் பண்ண இருக்கிறார் என்று சொல்லியிருக்கலாமே. ஆனால் எவ்வளவு பரிவு திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு தானே வந்து தம்முடைய சிஷ்யன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி. இது மூன்றாவதான உதாரணம். அடுத்ததான உதாரணம் சுவாமி எம்பெருமானார் 3 ஆசைகளையும் நிறைவேற்றினார் சுவாமி ராமானுஜர். 3மே எப்படிப்பட்டதுனால் ஒரு சமுத்திரத்தை கடக்கணும் என்னால் அவ்வளவு சாதாரணமா இல்லையே. அதே போல இந்த 3 ஆசைகளும் இருந்தது. பார்த்தாரோ இல்லையோ எம்பெருமானார் திருவாய்மொழியை ஈடுபடுத்தினார். முதல் ஆசையானது முடிந்தது. 2வது ஆசை போதாயன விருத்தி கிரந்தத்திற்கு ஒரு உரையை எழுத வேண்டும். ஸ்ரீபாஷ்யம் என்கிற ஒரு உரையை எழுத வேண்டும். அந்த போதாயன விருத்தி கிரந்தம் எங்கு இருக்கிறது? சரஸ்வதி மண்டாரத்திலே இருக்கிறது. சரஸ்வதி மண்டாரம் என்கிறது இப்பொழுது காஷ்மீர தேசம், நார்த் இந்தியா எல்லை பார்டரில் இருக்கக்கூடியது.
அப்பொழுது நாம் இந்த வண்டியோ காரோ பஸ்ஸோ ஏரோப்ளேனோ கிடையவே கிடையாது, நடந்தே செல்ல வேண்டும். எம்பெருமானாரும் புறத்தாழ்வானும் நடந்தே சென்றார்கள் காஷ்மீர தேசம் வரையிலும். காஷ்மீரத்திலே அங்கே ஒரு புஸ்தகாலயம், லைப்ரரி, அந்த லைப்ரரிக்குள்ளே தான் இந்த புஸ்தகமானது இருக்கக்கூடியது. அதை வாங்கினார், வாங்கி கொண்டு படித்தார். 4 அத்தியாயத்தை படித்தார் எம்பெருமானார். பிறகு சுவாமி எம்பெருமானாருக்கு அனைத்து விதமான கைங்கரியத்தையும் செய்து, எம்பெருமானார் தூங்கின பிறகு, அவர் சயனித்த பிறகு புறத்தாழ்வான் அந்த இருக்கக்கூடிய அனைத்து அத்தியாயங்களையும் தாம் செவித்தார். செவித்ததற்கு அர்த்தம் வாசித்தார். வாசித்தார், முடித்தார். இந்த ஒரு நாளிலே அந்த பண்டாரத்தை அதீனமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர், அத்வைத மதம். அவர்கள் ராமானுஜரை பற்றி நன்கு அறிந்தவர்கள். இவரோ விசிஷ்டாத்வைதர். இந்த போதாயன விருத்தியை வாசித்து இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் பட்டோலையிட்டார் என்றால், இதை பிரச்சாரம் செய்தார் என்னால் நம் சம்பிரதாயத்திற்கு என்ன கதி? நம் சம்பிரதாயமானது அழிந்து போய்விடும். அதனாலே நாளைக்கே இவரிடத்திலிருந்து இந்த விருத்தி கிரந்தத்தை வாங்க வேண்டும் என்ன அடுத்த நாளே வாங்கினார்கள். யார்? அவர்கள் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் எம்பெருமானாரிடத்திலே. எம்பெருமானாருக்கு மிகவும் வருத்தமானது ஏற்பட்டது. ஆஹா, சுவாமி ஆளவந்தாருக்கு 3 ஆசைகளையும் நிறைவேற்றுவேனே என்ன நான் அவரினுடைய அனுக்கிரகத்தினாலே நான் ஒரு சபதம் செய்தேனே, அது நிறைவேறாமல் போய்விட்டதே, ஒரு ஆசை நிறைவேறாமல் போய்விட்டதேன்னு நான் முழுவதுமாக படிக்கவில்லையே, 4 அத்தியாயங்கள் தானே படித்தேன் என்று கவலையுற்று நிற்கக்கூடிய நிலையிலே வந்தார் ஆழ்வான். ஒரு வார்த்தை கொள்ளலாமா என்று கேட்டார். தாராளமாக. ஆழ்வான் தெரிவித்தார், அடியேன் அனைத்து அத்தியாயங்களையும் வாசித்தேன். இங்கே குறவா, 2 ஆற்றின் நடுவே குறவா என்ன கேட்டாரோ இல்லையோ எம்பெருமானார் மிகவும் சந்தோஷமடைந்தார் என்பதை பார்க்கலாம். ஆக 2வது ஆசையும் நிறைவேற்றினார் எம்பெருமானார். 2வது ஆசையை நிறைவேற்றினார் சுவாமி எம்பெருமானார். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் புறத்தாழ்வானுடைய மகிமை. எம்பெருமானார் வரையிலும் நாம் பார்த்தோம், ஆச்சாரியர்கள் வைபவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் புறத்தாழ்வானுடைய லட்சணங்களை பார்ப்போம். அவர் எப்படி சிஷ்யனாகவும் இருந்தார், அவர் எப்படி ஆச்சாரியனாகவும் இருந்தார் என்பதை பார்க்கலாம். புறத்தாழ்வான் அவரை பற்றி திருவரங்கத்தமுதனார் கூறும்பொழுதே, மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் குறத்தாழ்வான் என்று தெரிவித்தார் சுவாமி திருவரங்கத்தமுதனார். மொழியை கடக்கும் பெரும் புகழாம் என தெரிவித்தார். மொழி என்னால் பாஷை. ஒரு பாஷையாலே, இந்த சம்ஸ்கிருத பாஷையாலே இவரை புகழலாமா, ஆங்கில பாஷையாலே இவரை புகழலாமா, தமிழினாலே இவரை புகழலாமா, தெலுங்காலே இவரை புகழலாமா என்னால் மொழிக்கு ஒரு மொழியாலேயே புகழ முடியாத ஒரு புகழை உடையவர் தான் புறத்தாழ்வார். அதாவது நம்மாலே அவரை புகழவே முடியாது. எவ்வளவு புகழ்ந்தாலும் அது சமமாகாது என்று தெரிவிக்கிறார். அதற்கு அடுத்த லட்சணத்தை பார்த்தோமேயானால் மிகவும் பிரமிக்கக்கூடிய லட்சணம். வஞ்ச முக்குறும்பாம் குடியை கடக்கும் நம் குறத்தாழ்வான் என தெரிவித்தார். குலச்செருக்கு, வித்யை, கல்விச் செருக்கு, தனச்செருக்கு, இந்த 3ம் அறுத்தவராய் திகழ்ந்தவர் ஆழ்வான்.
பெரிய ஒரு திருமாளிகை, குரத்திலே குரமாநகரம் என்ன தெரிவிக்கிறார்கள். பெரிய ஒரு மாநகரம், மாநகரத்திலே மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்திலே பிரதானமாக இருந்தவர் தான் குரத்தாழ்வான் என பார்க்கிறோம். திருமருமார்பன் ஸ்ரீவத்ச சின்னர் என்பதுதான் அவருக்கு இயற்பெயர். அப்படிப்பட்ட மிகுந்த ஒரு தனிகராக இருந்தார் குரத்தாழ்வான். ஆயிரக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தினமும் ததியாராதனை செய்து போந்தவர் குரத்தாழ்வான். பெரிய திருமாளிகைனா பெரிய கதவு, பெரிய கதவை தினம்தோறும் 10 ஆகும். அதை அப்படியே சாத்துவர். அந்த கதவினுடைய சாத்தின ஓசையானது காஞ்சிபுரம் வரைக்கும் கேட்குமா. அப்படிப்பட்ட செல்வம் என்ன பார்க்குங்கள். ஒரு தடவை ஒரு முறை பெருந்தேவி தாயாரும் தேவப்பெருமாளும் இரவு அரவணை கண்டருளி அரவணை பால் கண்டருளக்கூடிய ஒரு சமயம். அப்பொழுது ஒரு கதவானது மூடக்கூடிய சத்தமானது கேட்டது பெருந்தேவி தாயாருக்கு. இப்பொழுதுதானே அரவணை அம்சையாக ஆகின்றிருக்கு, நம்முடைய கதவானது இன்னும் மூடவில்லையே, இது எந்த கதவு இவ்வளவு ஜோர் ஜோர்னு சத்தமுடையதாக இருக்கக்கூடியது, இது என்ன கதவு என்ன பிரமித்து போனாள் பெருந்தேவி தாயார். இந்த விஷயத்தை எல்லாம் அடுத்த நாள் குரத்தாழ்வானுக்கு தெரிவித்தார் திருக்கச்சி நம்பியானவர். உடனே குரத்தாழ்வான், என்னை இந்த செல்வமுடையவள், இதெல்லாம் என்ன செல்வம் திருமால், இந்த ஒரு பெரிய கதவு, இந்த ஒரு ஐஸ்வர்யங்கள் என்ன செல்வம், இதெல்லாம் அழியக்கூடிய செல்வம், நிலையற்ற செல்வம். நமக்கு நிலையான செல்வம் ஆச்சாரியனுடைய கைங்கரியமும் பெருமாளினுடைய கைங்கரியமும் தான் நிலையான செல்வம். அந்த செல்வத்தை தான் நான் விரும்புகிறேன் என்ன அனைத்தையும் கேட்ட க்ஷணத்திலே துறந்தார் குரத்தாழ்வான். அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் வந்து ராமானுஜரின் திருவடி கீழே ஆசிரயித்தார் என்று பார்க்கிறார். இந்த தனத்தை தியாகித்தார் குரத்தாழ்வான் முதலிலே. இரண்டாவதாக இவர் தனத்தை எப்படியெல்லாம் திகித்தார் என்பதை பார்க்கலாம். அப்பொழுது எம்பெருமானார் குரத்தாழ்வான் முதலியவர்கள் திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே முன்பு கோவிலுடைய நிர்வாகம், கோவில் சாவி, அது கோவில் நாயனார் என்ன ஒருத்தரிடத்திலே தான் இருந்தது. திருவரங்கத்து முதனார் அவரிடத்திலே தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இந்த சாவியை வாங்கி கோவிலிலே நாம் சீர்திருத்தம் பண்ண வேண்டும் என்பதற்காக பலவாறு பிரயத்னப்பட்டார் எம்பெருமானார். ஆனால் ஒன்றும் கொடுப்பதாக தெரியவில்லை. அதனாலே ஏகாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தினம் 10வது நாள் வரும், 11வது நாள். அந்த நாளிற்கு குரத்தாழ்வானை அழைத்து, நீ அவர் திருமாளிகைக்கு சென்று இந்த ஏகாகத்தை பண்ணும், உணவு அருந்தின பிறகு திருப்தியா என்று கேட்பார்கள், திருப்தி இல்லை, என்ன வேண்டும் என்று கேட்பார்கள், சாவியை வாங்கி கொண்டு வாரும் என்று தெரிவித்தார் எம்பெருமானார். ஆச்சாரிய ஆக்ஞை இணங்க குரத்தாழ்வான் அங்கே சென்று அதையெல்லாம் உட்கொண்டார். கொண்ட பிறகு திருப்தியா என்று கேட்டார். இல்லை, ந திருப்தோஸ்மி, என்ன வேண்டும் தேவர், என்ன வேண்டும் என்பதற்கு முன்பாக மிகுந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுத்தார். பொழுது திருப்தியா இல்லை, பிறகு என்னதான் வேண்டும், என்னால் கோவிலுடைய சாவி வேண்டும். கோவில் சாவியை வாங்கினார், ஐஸ்வர்யத்தையும் வாங்கினார், இரண்டுத்தையும் எடுத்தார். எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து எம்பெருமானார் மடத்திற்கு வர வேண்டும். வந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் கீழே செதற விட்டு வந்துட்டார். நடந்த முழுவதையும் தெரிவித்தார் எம்பெருமானார். ஸ்ரீமடத்திற்கு வந்த பிறகு குரத்தாழ்வான் எம்பெருமானாருக்கு தெரிவித்தார். உடனே பார்த்தார் எம்பெருமானார், ஏன் இந்த அவர் கொடுத்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் மடத்திற்கு எடுத்து கொண்டு வந்து மடத்தினுடைய கைங்கரியத்திற்கு சமர்ப்பிக்கலாமே, ஏன் இதை அங்கேயே உதறிவிட்டீர்
என்று தெரிவித்தார். உடனே ஆழ்வான் தெரிவித்த பதில் ஆச்சரியமான பதில். என்ன தெரிவித்தார் என்னால், ஒருத்தருக்கு இப்பொழுது வாந்தி வருவதனால் அவர் வாந்தியை தன்னாலே அடக்க முடியாமல் தான் எப்படி வாந்தி செய்கிறார்களோ, அடியேனுக்கும் இதெல்லாம் வாந்தியைப் போலே என்னையே அறியாமல் நான் இதை உதறிவிட்டேன். என்ன துளிக்கூட ஐஸ்வர்யத்திலே ஆசையற்றவராக இருந்தார் புறத்தாழ்வான் என பார்க்கிறோம். இரண்டாவதான விஷயம், தனக்கு மிகவும் அந்த வித்யானது இருக்கிறது, மிகுந்த ஒரு வித்யா சாமர்த்தியத்தை உடையவர் குரத்தாழ்வான். எதுக்தய ஸ்திரீகண்டே ஜாந்தி மங்கள சூத்திரதாம் என்ற பஞ்சஸ்தவங்களையும் செய்தவர் குரத்தாழ்வான். பஞ்சஸ்தவங்களினுடைய சம்ஸ்கிருதத்தை எல்லாம் இப்பொழுது கூட ஆராய்ச்சி செய்தால் இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தை யாருமே உபயோகப்படுத்த முடியாத அளவிற்கு கூடிய அந்த விலட்சணமான சம்ஸ்கிருத ஞானம் என்ன, திவ்ய பிரபந்த ஞானம் என்ன, இப்படிப்பட்ட ஞானங்களையெல்லாம் உடையவனாக இருந்தாலும் ஆழ்வான் இதற்கு ஒருபோதும் ஆசையே படாதவர். வித்யா ததாதி வினயம், வினயத்தோடே கூடியிருக்கக்கூடியவர் தான் ஆழ்வான். அடுத்ததான ஒரு பெருமை ஆழ்வானுக்கு, அந்த சிவாட் பரதரம் நாஸ்தி பரதரம் நாஸ்தி என்ன பேர் சொல்லத்தகாதவன் என்ன ஸ்ரீ வைஷ்ணவர்களாலே கூறப்படக்கூடியவன் கிருமிகண்ட சோழன். அவன் மிகுந்த சிவபக்தன். சிவன்தான் பரதத்துவம் என்ன பெரிய பெரிய அறிஞர்களை கையெழுத்து வாங்கி கொண்டு வந்திருந்தான் அவன். அவனுக்கு நாலூரான் என்கிற ஒரு அமைச்சரானவர் இருந்தார். இந்த நாலூரான் புறத்தாழ்வானுடைய சிஷ்யன். புறத்தாழ்வானுடைய சிஷ்யன் யார்? நாலூரான். இந்த நாலூரான் தெரிவித்தான் அந்த அரசனை பார், யார் யாரிடத்திலெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறீர் கையெழுத்து, ராமானுஜரிடத்திலே வாங்கும், அப்பொழுதுதான் இது ஏதாவது ஒரு உருப்படியாக இருக்கும், நீர் பண்ணுறதெல்லாம் உருப்படியாக இருக்கும் என்று தெரிவித்தான் அந்த நாலூரான். உடனே பார்த்தார் அந்த அரசன் எம்பெருமான அழைத்து வரவேண்டியதான ஒரு சேனையை அனுப்பினார். அந்த அரசன் அவன் அனுப்பினான். இந்த சமாச்சாரத்தை கேட்டாரோ இல்லையோ குரத்தாழ்வான், தேவர் இதற்கெல்லாம் போக வேண்டாம் என்று குரத்தாழ்வான் காஷாயம் திருதண்டத்தை எல்லாம் தரித்து கொண்டு அவர் ராஜசபைக்கு சென்று சிவாட்பரதரம் நாஸ்தி என்ன அவன் கூறியிருந்தான். ஆழ்வானோ துரோணமஸ்தி ததப்பரம் என்ன எம்பெருமானைத்தான் முழுமுதற் கடவுள் என்ன. யாரு ஆழ்வான் எங்கே நியமித்தார்? பெரிய ஒரு சைவன், அவன் முன்பு நியமித்தார். உடனே கோபம் அடைந்தவன் என்ன தெரிவித்தான்? உம்முடைய இரு கண்களை நீர் கொடுக்க வேண்டும், இரு கண்களை இவரிடத்திலிருந்து எடுங்கள் என்று தெரிவித்தார். உடனே ஆழ்வான் தெரிவித்தார், அடியேனே எடுக்கிறேன் என்று தம்முடைய கண்களை தானே அந்த சபைக்கு நடுவிலே எரிந்தவர் குரத்தாழ்வான். தன்னுடைய ஆச்சாரியன் உயிரை காப்பதற்காக தன் கண்ணை தானே இழந்தவர் குரத்தாழ்வான். இதனாலே அவர் 2 சம்ரக்ஷணத்தை செய்தார். பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன, பிரமாதா என்ன என்ன 3 நம்முடைய சம்பிரதாயத்திற்கே மிகவும் முக்கியமானது. அப்படிப்பட்ட அந்த 3ஐயும் ரட்சித்தவர், மிகவும் முக்கியமான 3 அந்த ரட்சித்தவர் குரத்தாழ்வான். பிரமேயமான எம்பெருமான் அவன்தான் பரதத்துவம் என்று நிலைநாட்டினார். பிரமாதாவான சுவாமி ஜெகதாச்சாரியரான ராமானுஜரை இதன் மூலமாக காத்தவர் குரத்தாழ்வான். தரிசனத்திற்காக தம்முடைய தரிசனத்தையே இழந்தவர் குரத்தாழ்வான். அவர் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நான் என்னுடைய கண்ணையாவது
இழக்கிறேன் என்று தெரிவித்தவர்தான் யாரு? குரத்தாழ்வான். படிப்பட்ட ஒரு சிஷ்யலட்சணத்தோடு கூடினவர்தான் குரத்தாழ்வான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் தான் இன்னொரு உதாரணம். குரத்தாழ்வான் எம்பெருமானாரை காப்பாற்றினார். குரத்தாழ்வான் ஸ்ரீபாஷ்ய கிரந்தங்களை எம்பெருமானாருக்கு சேர்த்தார். என்ன இரண்டு முக்கியமான ஒரு பங்கை குரத்தாழ்வான் அமைத்தார் என பாருங்கள். மூன்றாவதான பிரமாண சம்ரக்ஷணத்தை ஆழ்வான் என்ன செய்தார்? இதற்கு ஒரு இதுதான் மிகுந்த ஒரு முக்கியமான லட்சணம் செய்தார் குரத்தாழ்வான். தாம் பஞ்சஸ்தவத்தை அருளி செய்தார் குரத்தாழ்வான். ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார் யாரு? எம்பெருமானார். பிரமாணமான ஸ்ரீபாஷ்யம்தான் நம் சம்பிரதாயத்திற்கு மிகவும் முக்கியமானது. வேதாந்தம் என்ன? ஒன்று ஸ்ரீபாஷ்யம், ஒன்னொன்று திருவாய்மொழி. அப்படிப்பட்ட பிரமாணத்தை ரட்சித்தவர் குரத்தாழ்வான். எப்படி ரட்சித்தார்? ஸ்ரீபாஷ்யத்திலே ஒரு அந்த சப்தமானது பிறர்களாலே தவறாக புரிந்து கொண்டு இது இங்கே வராதே என்னவர்கள் ஆக்ஷேபனை செய்திருந்தார்கள். அப்பொழுது இது சுதப்பிரகாஷிகா பட்டருடைய காலம். சுதப்பிரகாஷிகா பட்டர் எம்பெருமானால் ஸ்ரீபாஷ்யத்திலே அந்த கூறின ஒரு சப்தமானது சரி என்பதை எதன் மூலம் நியமித்தார், நிலைநாட்டினார் என்னால் தம்முடைய கொள்ளுத்தாத்தா யார்? குரத்தாழ்வான் பண்ணின பஞ்சஸ்தவத்திலே ஒரு ஸ்தவத்திலே இந்த அர்த்தத்தை அப்படியே அனுகிரகித்தார் குரத்தாழ்வான். குரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவத்தினாலே உயிர் பெற்றது பிரமாணமான ஸ்ரீபாஷ்யம் என்ன பார்க்கிறோம். பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன, பிரமாதா என்ன இந்த மூன்றையும் சம்ரட்சித்தவர் குரத்தாழ்வான். இப்படி குரத்தாழ்வான் சிஷ்யனாக இவ்வளவு செய்தார். ஆச்சாரியனாக அவர் என்ன செய்தார்? ஆச்சாரியன் உபதேசம் செய்ய வேண்டும். ஆச்சாரியனுக்கே உண்டான ஒரு லட்சணம் உபதேசம் செய்ய வேண்டும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஆழ்வானை அடிபணிந்து அடியேனுக்கு அர்த்த விசேஷங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்கலாமே, தாராளமாக தெரிவிக்கலாமே, பொழுதே ஆரம்பிக்கலாமே என்ன தெரிவித்தார். இல்லை சுவாமி, யாருமே பார்க்காத இடத்திலே தனிமையாக எனக்கு தெரிவிக்க வேண்டும். யாருமே பார்க்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நீர் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவரானவர் ஆழ்வானை நோக்கி, நீ ஆழ்வான் அப்படியே ஆகட்டுமே என்ன, யாருக்குமே ஒரு தெரியாத ஒரு இடத்திலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு இவர் உபதேசங்களை எல்லாம் காலக்ஷேபங்களை செய்து வந்திருந்தார். 2 நாள் ஆச்சு. 3வது நாள் யாராவது ஒருத்தர் தனியாக ஏதாவது பண்ணியிருந்தா அதற்கு பார்க்கறதுக்குனே ஒருத்தர் வருவா. அது அந்த காலத்திலே இருந்து நடக்கக்கூடியது தான், இந்த காலத்திலே கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட 3வது நாள் காலக்ஷேபமானது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன நடக்கிறது இங்கே, ஆழ்வானும் அவரும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இப்படி எட்டி பார்க்கக்கூடிய காலத்தில் அவர் எட்டி பார்ப்பதை ஆழ்வானும் பார்த்து விட்ட காலத்திலே கிரந்தத்தை இவர் வாங்கி கொண்டு சொல்லுமே அடுத்தது என்ன ஆழ்வான் தான் சிஷ்யனாக பாவித்து அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை ஆச்சாரியனாக பாவித்து கொண்டு அடுத்தது என்ன இவர் தெரிவித்தார். உடனே அவர் போனதுக்கப்புறம் ஆழ்வான் கிரந்தத்தை அவருக்கு உபதேசம் செய்தார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்குத்தான் அர்த்தங்களை எல்லாம் தெரிவிக்க வேண்டும். அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த அர்த்தத்தின் மூலம் அவன் உஜ்ஜீவிக்க வேண்டும். அவன் உஜ்ஜீவிப்பதுதான் நமக்கு நோக்கமாகில்
தன்னையும் குறைத்து கொண்டு அவனுக்கு அந்த அர்த்தங்களை உபதேசித்தவர்தான் சுவாமி ஆழ்வான். என்ன ஒரு பெருமை! இக்காலத்திலே யாருக்குமே வராத ஒரு பெருமை. குலத்தாழ்வானுக்கு மட்டுமே இருக்கக்கூடியதுதான் இந்த பெருமை. அதற்கு குலத்தாழ்வான் மட்டும்தானா? அப்பா 8 அடி பாய்ந்தால் பையனோ 18 அடி பாய்வான் என்பதைப் போல ஆழ்வானுக்கே ஏற்கக்கூடிய ஒரு புத்திரர் சுவாமி பராசர பட்டர். என்ன ஒரு மேதாவிலாசம்! அவர் எப்படி பிறந்தார் என்றால், யார் தொட்டிலிட்டால் பராசர பட்டரை சாட்சாத் ஸ்ரீரங்கராஜ கமலாபதலாலி தத்துவம் என்ன தெரிவிக்கிறார் சுவாமி பராசர பட்டர். தாமே தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்துவம் என்று தெரிவிக்கிறார். சாட்சாத் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருக்கு பிரசாதமாகவே பிறந்தவர்தான் திருவவதரித்தவர்தான் சுவாமி பராசர பட்டர். இப்படிப்பட்ட பராசர பட்டருக்கு பல பல பெருமைகள் கூறப்பட்டிருக்கிறது. ஏகசந்த கிராகி பராசர பட்டர் எல்லாம் ஏகசந்த கிராகி. நமக்கெல்லாம் 10 சந்தை சொன்னால் கூட மறந்து போயிடும். ஒரே ஒரு சந்தை ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலே படித்தாரேயானால் அடுத்த நாள் அதை அப்படியே நெற்றுவாக ஒப்பிப்பாராம் பராசர பட்டர். அப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியத்தோட கூடியவர் தான் பராசர பட்டர். இது மட்டுமா, சிறு வயது பராசர பட்டருக்கு மண்ணிலே விளையாடி கொண்டிருக்கக்கூடியார் பராசர பட்டர். வேதாந்தி, அதாவது அங்கே சர்வஜ்ஞ பட்டர் வருகிறார் என்ன யாரோ ஒரு சர்வஜ்ஞ பட்டர் என்ன ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். யானை குதிரை பரிவாரங்கள் பல்லாக்கிலே அப்படி சர்வஜ்ஞ பட்டர் வரார் அப்படின்னு முரசெல்லாம் அடித்து அவர் அப்படி வந்துருக்கார். மண்ணிலே இவர் விளையாடி கொண்டிருக்கிறார். யாரா இது? ஆழ்வான் என்ன, எம்பெருமானார் என்ன, முதலியாண்டார் என்ன, இப்படிப்பட்ட கூடிய மகான்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அரோ சர்வஜ்ஞபட்டன் எல்லாம் அறிந்தவன் என்ன, யார் அப்படி வருது என்ன, பார்ப்போமே, அவனை பரீட்சித்து பார்ப்போமே என்ன. சிறு குழந்தையாய் இருக்கக்கூடிய பராசர பட்டர் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து கொண்டு பல்லாக்கு முன்பே நின்று பல்லாக்கை நிறுத்தும் என்னார். ஏன் பல்லாக்கானது நிற்கப்பட்டது. சர்வஜ்ஞ பட்டரை பார்த்து, சர்வஜ்ஞ பட்டர் என்ன பெயரெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீரே, அனைத்தையும் அறிந்தவர் என்ன பெயரெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீரே, நான் கேட்கும் கேள்வி அதன் பதிலை நீர் கூறுவீரா என்று கேட்டார் பராசர பட்டர். சின்ன குழந்தை தானே, என்ன கேட்கப் போகிறது என்ன அந்த சர்வஜனோ நினைத்தான். கேள் குழந்தாய் என தெரிவின். அந்த கைப்பிடி மண்ணை எடுத்து காண்பித்து, இதில் எவ்வளவு மண் இருக்கிறது என்று சொல்லுகிறீரே, பெயரெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறீரே, இதில் எவ்வளவு மண் இருக்கிறது. ஆச்சரியப்பட்டு போனான். என்னவா இது, இவ்வளோ மண் இருக்கிறது, 1 லிட்டர் மண்ணா, 1 சென்டிமீட்டர் மண்ணா, என்னெல்லாம் இது கூட தெரியலையா, ஒரு கைப்பிடி மண் என்ன சொல்லக்கூட தெரியவில்லையா என்ன. பராசர பட்டர் அந்த வேதாந்தியை சிறு வயதிலேயே ஜெயித்தார். சர்வஜனை சிறு வயதிலேயே ஜெயித்தார் என பார்க்கிறோம். பராசர பட்டனுடைய பெருமை. குரத்தாழ்வானுக்கு இன்னொரு பெருமையும் இருக்கக்கூடியது. அவன் குரத்தாழ்வான் யாத்திரைக்காக சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அகத்திற்கு சென்று அங்கே ஸ்ரீ வைஷ்ணவர்களை விசாரித்து, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கேட்டார்கள், சுவாமி தேவரையர் பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாமா? உடனே ஆழ்வான் கேட்டார், ஸ்வீகரிக்கலாமே. அப்பொழுது ஆழ்வான் தெரிவித்த ஒரு வார்த்தை, பகவத் கைங்கரியம் மட்டுமா, இல்லை பாகவத கைங்கரியமும் இருக்கிறதா, பாகவதாராதனமும் இருக்கிறதா? பாகவதாராதனம்
இல்லாமல் வெறும் பகவதாராதனம் மட்டும் இருக்கும் இடத்திலே நான் பிரசாதத்தை உட்கொள்ள மாட்டேன் என்ன தெரிவித்தார் சுவாமி ஆழ்வான். ஆழ்வானுக்கு மிகவும் முக்கியமானது அடியாருக்கு அடியாரான எம்பெருமானுடைய அடியாருக்கு அடிமை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களின் இடத்திலே தான் நான் பிரசாதத்தை ஸ்வீகரிப்பேன் என்ன அப்படிப்பட்ட ஒரு பெருமை புறத்தாழ்வானுக்கே உண்டான பெருமையே தவிர வேறு அனைவருக்கும் இல்லாததுதான் என்று நாம் கூற வேண்டும். அப்படிப்பட்டவர் புறத்தாழ்வான். சரி, பராசர பட்டரோ தான் ஞானத்திலே மிகவும் சிறந்து விளங்கினார். பராசர பட்டர் ஞானத்திலே மட்டும்தானா? என்னால் அப்படி இல்லை. பராசர பட்டருக்கு தனிச்சிறப்பு என்னால் அனவரதமும் திருவரங்கத்து எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதுதான் பராசர பட்டருக்கே உண்டான மிகவும் தனிப்பட்ட ஒரு சிறப்பு. அது மட்டுமா, பராசர பட்டர் அனைத்து கிரந்தங்களையும் வாசித்து திருவாய்மொழியினுடைய ஈட்டிலே நான் இப்பொழுது பார்த்தோமே, ஆனால் இது பராசர பட்டர் சொன்ன வார்த்தை என்ன எல்லா இடத்திலேயும் இது பராசர பட்டர் சொன்ன வார்த்தை, இது பராசர பட்டர் அருளி செய்த வார்த்தை என்ன அனைத்து இடத்திலேயும் அன்வயம் கொண்டவர் தான் சுவாமி பராசர பட்டர். ஆழ்வார்களுடைய தமிழிலே ஆழ்ந்தவர் தான் பராசர பட்டர். இது நமக்கு எங்கிருந்து தெரிகிறது என்னால் பராசர பட்டருக்கே உண்டான பெருமை கட்டியம் செய்விப்பது. ஒரு கட்டியத்திலேயும் சம்ஸ்கிருதத்தின் புலமை என்ன, வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் தான் எவ்வளவு நெஞ்சிலே தேக்கிக் கொண்டார் என்கிற ஒரு புலமை என்ன, தமிழ் புலமை என்ன, ஆழ்வார்களினுடைய அனுகிரகத்தை அந்த வழியிலே தான் எப்படி இந்த கட்டியங்கள் எல்லாம் அமைந்திருப்பதை நாம் பார்த்தோமே, ஆனால் மிகவும் ஆச்சரியத்தக்கதாக இருக்கக்கூடியது சுவாமி பராசர பட்டருடைய பெருமை. பராசர பட்டருக்கு நஞ்சியர் என்ன ஒரு சிஷ்யர் உண்டு. அவர் வேதாந்தியாக இருந்தார். அவரை திருத்தி பணிகொண்டார். கிரகஸ்தாசிரமத்திலேயே தான் இருந்தார் நஞ்சியர். ஆனால் நஞ்சியரோ தெரிவித்தார், நஞ்சியர் ஒரு நாள் பார்த்தார், இந்த கிரகஸ்தாசிரமத்திலே இருந்து கொண்டு நாம் பட்டருக்கு கைங்கரியம் செய்தால் இது கிரகஸ்தாசிரமத்தையும் பார்த்து கொண்டு பட்டருக்கும் கைங்கரியம் செய்ய முடியவில்லை. மிகுந்த தடைகள் நமக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதனாலே இதை தியாகம் செய்து சந்நியாசியாக மேற்கொள்ளலாமே என்று சந்நியாசியாக மேற்கொள்ள போறேன் என்று தெரிவித்து சந்நியாசியாக மேற்கொண்டான். உடனே அனந்த ஆழ்வான் அப்பொழுது வந்து தெரிவித்தார், நந்தியரை பார்த்து, பட்டர் சம்பந்தி தானே? ஆமாம், அடியன் பட்டர் சம்பந்தி தான். அப்பொழுது அனந்தாழ்வான் தெரிவித்த வார்த்தை, நினை பசித்த போது உண்டவனுக்கும் உடம்பிலே அழுக்கு அதாவது துர்கந்தம் எப்பொழுது வருமோ அப்பொழுதே குளித்தவனுக்கும் பட்டர் திருவடி என்ன ஒருத்தர் ஆசிரயித்தாரே என்னால் அவருக்கு மோட்சமானது நிச்சயம் உண்டு, இதிலே சந்தேகமே இல்லை என்று தெரிவித்தவர் சுவாமி அனந்தாழ்வான் என பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பட்டருடைய சிஷ்யர் என்று சொன்னாலே போரும், நமக்கு பரமபத பிராப்தியானது 100க்கு 1000 மடங்கு நிச்சயமானது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆழ்வானுக்கு இன்னும் ஒரே ஒரு பெருமை, மிகவும் முக்கியமான ஒரு பெருமை உண்டு. எம்பெருமானாரோ திருக்கோஷ்டியோர் நம்பியினுடைய வார்த்தையை உல்லங்கனம் செய்து ஆசையுடையோர்களெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் என்கிற கிரமத்திலே ஆசை உடையவர்களுக்கெல்லாம் திருக்கோஷ்டியோர் நம்ம எதை சொல்லக்கூடாது என்று அவர் நினைத்தாரோ அதையெல்லாம்
உபதேசம் பண்ணிவிட்டார். யாரு? எம்பெருமானார். எம்பெருமானாருக்கு ஒரே சந்தேகம், இப்படி குருவினுடைய இதை நாம் வார்த்தையை நாம் புறக்கணித்தோமே, இது நமக்கு மோட்சம் உண்டா இல்லையா என்று எம்பெருமானாருக்கு சந்தேகம். ஒரு முறை கூடத்தாழ்வான் பெரிய பெருமாளிடத்திலே போய் கை தொழுது நிற்க ஆழ்வான் கேட்டார், நமக்கு மோட்சம் உண்டா? உடனே பெரிய பெருமாள் தெரிவித்தார், உமக்கும் உம்முடைய சம்பந்திகளுக்கும் மோட்சம் உண்டு, நாம் மோட்சத்தை அளித்தோம் என்று தெரிவித்தார். உடனே சந்தோஷமடைந்த ஆழ்வான் மடத்திற்கு வந்து தெரிவித்தார், அடியேன் தேவருக்கு ஒரு விண்ணப்பம் தெரிவிக்கலாம். ஆம், சொல்லும். பெரிய பெருமாள் இன்னும் நமக்கு அனுகிரகித்தார், உமக்கும் உம்முடைய சம்பந்திகளுக்கும் மோட்சம் நிச்சயம் உண்டு என்று சொன்னார் ஆழ்வான். உடனே நம்முடைய உத்திரியத்தை எல்லாம் விரித்து பறக்க ஆடி பாடி மகிழ்ந்தாராம் எம்பெருமானார். இது எதற்காக? ஆழ்வான் சம்பந்தம் நமக்கு இருப்பதனாலே நமக்கு மோட்சம் உண்டு என்ன, அனைத்துக்கும் மோட்சத்திற்கே தாதாவான எம்பெருமானார் அவருக்கு மோட்சம் என்ன எப்பொழுது நினைத்தார் என்னால், ஆழ்வானுக்கு மோட்சம் அளிப்போம், உமக்கும் உம்முடைய சம்பந்திகளுக்கும் நாம் மோட்சம் அளிப்போம் என்ற பெரிய பெருமாள் ஆழ்வானுக்கு தெரிவித்தாரே. ஆழ்வானுக்கும் எம்பெருமானாருக்கும் சிஷ்யாச்சாரிய சம்பந்தம் இருக்கிறது. இதனாலே எனக்கு மோட்சம் இருக்கிறது என்ன எம்பெருமானாரே நினைத்தாரா? இதன்தான் ஆழ்வானுடைய பெருமை எப்படிப்பட்டது. ஒரு சம்பிரதாயத்திலே ஒன்று கூறுவது உண்டு, ஆழ்வான் எம்பெருமானார் இல்லை என்னால் இந்த தரிசனமானது எம்பெருமானார் சம்பிரதாயமாக இருக்காது, ஆழ்வான் சம்பிரதாயமாக இருக்கும் என்னே உரலாம்படியாக இருக்கக்கூடியதுதான் என்னது? ஆழ்வானுடைய பெருமை. இது மட்டுமா? ஆழ்வானுக்கே உண்டான பெரிய பெருமை. ஆழ்வான் திருநாடுக்கு அலங்கரித்தார். திருநாடு மிகவும் வருத்தத்தோட கூடினவர் எம்பெருமானார். ஆழ்வானை மடியிலே வைத்து கொண்டு கதறி கதறி எழுதாராம். அப்பொழுது எம்பெருமானார் ஒரு பாசுரத்தை, பெரியாழ்வார் அவர் அனுகிரகித்த ஒரு பாசுரத்தை கொண்டு அழுதார் என ஊர்வர்கள் அனுகிரகிப்பது உண்டு. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால், திருமகள் போல வளர்த்தேன் செங்கல்மால் தான் கொண்டு போனான் என்ன பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியிலே பாடினார். பெரியாழ்வார் இதன் அர்த்தம், பெரியாழ்வாருக்கு ஒரு மகள் ஆண்டாள், அவளை திருமகளாக வளர்த்தார் பெரியாழ்வார். கிருஷ்ணானுபவத்தை எல்லாம் தெரிவித்து வளர்த்தார். அப்படிப்பட்ட வளர்த்ததானால் பயன் பெற்ற ஆழ்வார் அந்த ஆண்டாளை கரம் பிடித்து தன்னுடைய சுவதிக்கு ஏற்றுக்கொண்டான், அழைத்து சென்று விட்டான் பெருமாள் என்று அவர் அந்த பாசுரத்திலே இதை பாடினார் என்பதுதான் அர்த்தம். இதை எம்பெருமானார் ஆழ்வான் திருநாட்டுக்கு அலங்கரித்த பொழுது, அதாவது பரமபதம் அடைந்த பிறகு ஆழ்வானை மடியிலே வைத்து கொண்டு இதை பாடினார். ஒரே சந்தேகம் எல்லாருக்கும். ஆயிரக்கணக்கான சிஷ்ய கோஷ்டிகளே மத்தியிலே ஆழ்வானை பார்த்து ஒரு மகள் தன்னை உடையேன் என்னை எதற்கு தெரிவிக்கிறார்? எவ்வளவோ பேரே ஆழ்வானுக்கு எம்பெருமானாருக்கு ராமானுஜருக்கு சிஷ்யர்கள். ஒரே ஒருத்தர் தான் சிஷ்யரா? ஆழ்வான் மட்டும்தானா? என்னால் இங்கே கூறப்படக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், ஆழ்வானை போலே ஒருத்தரும் கிடையாது என்பதனாலே இங்கே ஒரு மகள் தன்னை உடையேன் என்னும் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்னும் செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்னும் என்கிற இடத்திலே எல்லாம் எம்பெருமானாரானவர் மிகவும் அழுதார் என்ன பாசுரத்திலே
கூறி அழுதார். என்ன மிகுந்த ஒரு அத்தியாச்சரியமான பிரீத்தியினுடைய கூடியிருந்தார் எம்பெருமானார் ஆழ்வானின் மீதே. வேற யாருக்கும் இப்படி எம்பெருமானார் இருந்திருந்தாரா என்பது சந்தேகக்குறிதான். அது மட்டுமா, ஆழ்வானுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பெருமையா என்னால் பட்டருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெருமை உண்டு. பட்டரை பார்த்து பட்டரையும் அழைத்து தம்முடைய முதலிகளை எல்லாம் அழைத்து முதலிகளிடத்திலே பட்டரை காண்பித்து இவரை நம்மை போலே நினைத்திரும் என தெரிவித்தார். யாரு? சாக்ஷாத் ராமானுஜர். என்ன அர்த்தம்? நாம் திருநாட்டிற்கு அலங்கரித்த பிறகு இவர்தான் ஆச்சாரியன், இவர் என்னவோ பராசர பட்டர், இவர் கூறத்தாழ்வானுடைய குமாரர் என்னெல்லாம் பார்க்காமல் சாக்ஷாத் ராமானுஜராகவே இவரை பாருங்கள் என்ன பெருமானார் தெரிவித்தார். அந்த பெருமை பராசர பட்டருக்கே உண்டான பெருமை என்ன நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பட்டரினுடைய கிரந்தங்களினுடைய பெருமையையும் அவர் தாம் எப்படியெல்லாம் விளங்கினார் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு பட்டருக்கே உண்டான பெரிய பெருமை என்னால் திருவரங்கத்தெம்பெருமானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிடா கிளறொடி இளமை கெடுவதன் முன்னமாக கைங்கரியம் செய்தவர்தான் சுவாமி பராசர பட்டர். ஸ்ரீ பராசர பட்டாரிய ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே என்ன அவருடைய தனியனானது அமைந்திருக்கக்கூடியது. பராசர பட்டருக்கு திருவரங்கத்திலே வேத விண்ணப்ப தொடக்க கைங்கரியம் என்ன, வேத விண்ணப்பத்திலே புராண கைங்கரியம் என்ன, பெருமான் திருமஞ்சனம் பொழுது திருமஞ்சன கட்டியம் செய்விக்கக்கூடிய கைங்கரியம் என்ன, மட்டுமுண்டான கைசிக ஏகாதசி என்ன, நம்பாடுவான் பாடிய கைசிக புராணத்தை வாசிப்பது என்பது இப்படிப்பட்ட கைங்கரியத்தை ஒரு நாளும் தவறாமல் பண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்தான் பராசர பட்டர். நைத்தியானுசந்தானம் அதற்கே பெயர் போனவர்கள் ஆழ்வானும் பட்டரும் என்ன தெரிவிப்பார்கள் உண்டு. ஆழ்வான் ஏக வஸ்திரத்தையே தான் தினமும் அணிந்திருக்கக்கூடியவர். ஒரு நாள் என்ன வஸ்திரத்தையெல்லாம் அணிந்து கொள்கிறார்களோ அதையேதான் மறுநாளுமே அணிந்து கொள்வாராம். தோய்க்க மாட்டார் என்பதற்கு பொருள் அல்ல. காவிரியிலே தோய்த்து ஒரு வஸ்திரத்தை கட்டிண்டு நீராடி திரும்பி நேத்திற்கு என்ன தோய்ச்ச வஸ்திரமோ அதையே கட்டிக்கொள்வாராம் ஆழ்வான். இப்படி தன்னை நைச்சமாகவே தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வானுடைய குமாரர் சுவாமி பராசர பட்டர் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்திலே இக்கோவிலிலே உள்ள ஒரு துவஜஸ்தம்பத்துக்கிட்ட ஒரு நாய் போனது. உடனே பஞ்சகவ்ய புரோக்ஷனை சம்பரோக்ஷனை எல்லாம் பண்ணணும் பண்ணினார்கள். இப்பொழுது பட்டர் அங்கே வந்து கேட்டார், அந்த நாய் போனதுக்கெல்லாம் பண்ணுகிறீர்களே, அடியேன் தான் தினமும் வருகிறேனே, அடியேன் வருவதற்காக சம்பரோக்ஷனை எல்லாம் பண்ணவில்லையா என்று பராசர பட்டரே கேட்டாராம். அப்படித்தான் எவ்வளவு மேதாவி, இன்னு வரையிலும் வேதாந்த தேசிகன் எவ்வளவு சம்ஸ்கிருத கிரந்தங்களை எல்லாம் பண்ணியிருந்தாலும் பராசர பக்தரினுடைய ஒரு லெவல் அது மாறவே மாறாது என்னுதான் நாம் கூற வேண்டும். என்ன ஒரு சம்ஸ்கிருத புலமை என்ன, ஸ்ரீரங்கராய ஸ்தவத்திலே தாம் காட்டின புலமை என்ன, ஸ்ரீகுண ரத்னகோஷம் என்ன, பல கிரந்தங்களை அனுகிரகித்தார் நமக்கு குலத்தாள் பராசர பட்டர். இது மட்டுமா, பராசர பட்டர் ஒரு முறை கைசிக ஏகாதசி என்ன புராண பட்டனம் செய்து கொண்டிருந்தார். புராண பட்டனம் செய்து முடித்த பிறகு, என்ன ஆச்சரியமான புராணத்தை நீர் வாசித்திருக்கிறீர், உமக்கு திருமாலை அனுகிரகித்தோம், உடுத்து கலைந்தனின் கீதகவாடையான திவ்ய
பீதக வஸ்திரத்தை எல்லாம் அனுகிரகித்தான் பெருமாள். திருவாபரணங்களை அனுகிரகித்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். கொடுத்த உடனே யோசித்தான், இதெல்லாம் போராது, உமக்கு பெருவீடு தந்தோம் என்று தெரிவித்தான் பெருமாள். உடனே நாம் எல்லாம் என்ன யோசிப்போம், இதெல்லாம் இப்போதானே வந்திருக்கு சுவாமி, இப்போதான் வந்திருக்கு அடியன், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். மகாபிரசாதம் என்ன கையை மேலே கூப்பிக்கொண்டு தெரிவித்தார் சுவாமி பராசர பட்டர். இந்த மாதிரி ஒரு உள்ளம் ஆழ்வானுக்கும் பட்டரையும் தவிர வேறு யாருக்கும் வரவே வராது என்றுதான் கூற வேண்டும். என்ன ஒரு சம்பத்சரம் பராசர பட்டருக்கு 37 வயது தான். அந்த வயதிலே பரமபதத்தை அடைந்தார். மகாபிரசாதம் என்ன உகந்து பரமபதத்தையே அடைந்தார். ஒரு கண்டிஷன், பரமபதத்தை அடைவதற்கு முன்பு ஒரு கண்டிஷன், தேவர் அதாவது பெருமாளை நம்பெருமாளை பார்த்து, நீர் பரமபதத்திலே இல்லை என்றால் நான் திரும்பி வந்து விடுவேன், ஏதாவது ஓட்டையை கிழித்து கொண்டு என்ன அந்த எம்பெருமானை பார்த்து தெரிவித்து அவர் போனார் என்பதை தான் நாம் இப்பொழுது அனுபவித்தோம். பட்டருடைய பெருமையை அனுபவித்தோம். அப்படிப்பட்ட பட்டர் தாம் காலக்ஷேபங்களை எல்லாம் அனுகிரகித்துக் கொண்டிருந்தார். பெரிய கோஷ்டி, வெள்ளையே சில பேர்கள் எல்லாம் தயக்கமாக நின்றுட்டே இருப்பாளாம், உள்ளே வரத்துக்கு தயக்கப்படுவாளாம், பயப்படுவாளாம். தயக்கப்படாதீர்கள், இதை கோகுலம் என்று நினைத்து உள்ளே வாருங்கள். என்ன அனைவருக்கும் அர்த்தமானது போக வேண்டும் என்பதற்கு அனைவரையுமே உள்ளே வரவழைத்து அமர்த்தி அவர்களுக்கு அர்த்தோபதேசங்களை எல்லாம் தெரிவித்தார் என்பதுதான் பராசர பட்டருக்கே உண்டான மிக மிக பெரிய பெருமை. பெருமானார் ரத்னஹாரமாக நடுவிலே இருக்கலாம், அந்த ரத்னஹாரத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் குரத்தாழ்வான். அந்த ரத்னஹாரத்திற்கு பின்பு ஊட்டக்கூடியவர் தான் குரத்தாழ்வான். அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் இல்லை என்றால் சம்பிரதாயமே இல்லை என்றே நாம் தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமை குரத்தாழ்வானுக்கு. அதே போல இன்னும் குரத்தாழ்வானையே விட மேலான பெருமை உடையவர் சுவாமி பராசர பட்டர். இவர்கள் இருவருக்கும் தான் பெருமையா? இவர்களுடைய வம்சத்திற்கு பெருமையே இல்லையா என்னால் நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டருக்கு உண்டான பெருமையை கேட்கவே வேண்டாம். சுதப்பிரகாஷிகா பட்டர் ஸ்ரீபாஷ்யத்தை நடாதூர் அம்மாளிடத்திலே 12 வருட காலம் காலக்ஷேபத்தை கேட்டவர் சுதப்பிரகாஷிகா பட்டர். அப்படிப்பட்ட அந்த பட்டர் சுதப்பிரகாஷிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். என்ன கிரந்தம் அது? அதை என்ன தெரிவிக்கிறது நமக்கு என்னால், பிரம்மசூத்திரத்திற்கு ஒரு விருத்தி, அதை புரியாமல் இருந்தால் இந்த விருத்தியை கொண்டு இதை புரிந்து கொள்ளலாம். அந்த விருத்திற்கு ஒரு ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார் எம்பெருமானார். ஸ்ரீபாஷ்யமே புரியவில்லை என்னால் சுதப்பிரகாஷிகையை கொண்டு ஸ்ரீபாஷ்யத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகவே சுதப்பிரகாஷிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தவர் பட்டருடைய கொள்ளுப்பேரனார் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்படி பல பல பெருமைகள் உண்டு. அடியனுடைய எழுத்தாத்தா அவர் மகா மகிமோபாத்தியாயர் என்கிற ஒரு பட்டத்தை எல்லாம் வாங்கி கொண்டவர் தான் அடியனுடைய எழுத்தாத்தா. இப்படிப்பட்ட பட்டர் பெருமானாரே அனுகிரகித்தவர். எல்லாரையும் பார்த்தோம், எல்லாருக்கும் ஆழ்வார்களிலிருந்து எம்பெருமானார் வரையிலும் பார்த்தோம், அதற்கு பின்பும் பார்ப்போம். இவர்களுக்கு இந்த ஆச்சாரிய சம்பந்தம் சிஷ்ய சம்பந்தம் இருக்கிறதே, இதெல்லாம் ஓரளவிற்குத்தான். உரத்தாழ்வாருக்கு இருக்கக்கூடியதான ஒரு நிலை ஆச்சாரிய சிஷ்யர் சம்பந்தங்கள் வேற யாருக்குமே இல்லை என்பதுதான் தெரிவிக்க வேண்டும்.
நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் தெரிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட குரத்தாழ்வானுடைய வம்சத்திலே திருவவதரித்தவர்தான் நம்முடைய ஆச்சாரியன் பராசர அழகிய சிங்க பட்டர் சுவாமி. இந்த சிங்கப்பிரான் அழகிய சிங்கர் என்னாலே சம்பிரதாயத்திற்கே மிகவும் பெரிய பெருமை. சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். நரசிம்மர் என்னால் நம் சம்பிரதாயத்திற்கே ஒரு தனிப்பட்ட பெருமை நரசிம்மருக்கு உண்டு. திருமங்கையாழ்வார் தாம் பாடின பதிகங்களையெல்லாம் நாம் பார்த்து நரசிம்மருக்காக அகோபிலத்திற்கான பதிகங்களை ஒரு தனியாக பார்த்து மற்ற திவ்யதேசங்களுக்கெல்லாம் எப்படி பாடியிருக்கிறார் என்பதை பார்த்தோமேயானால் ஒரு பதிகம் முழுவதுமே நரசிம்மரையே பாடினவர் திருமங்கையாழ்வார். இப்படி நரசிம்மாவதாரத்தையே மிகவும் முக்கியமாக கொண்டவர் தான் யார்? திருமங்கையாழ்வார். நம் சம்பிரதாயத்திலே எம்பெருமானார் 74 சிம்ஹாசனாதிபதிகளை அமைத்தார். 74 சிம்மாசனாதிபதிகளுக்கும் திருவாராதனம் பண்ணக்கூடிய பெருமாளாக கொடுத்தவரும் நரசிம்மர். திருவரங்கத்திலேயும் எழுந்தருளிருக்கக்கூடியவர் காட்டழகிய சிங்கர் என்ன, மேட்ட அழகிய சிங்கர் என்ன, இப்படி சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்னும் பல்லாண்டிலே அறையை அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்று நரசிம்மரை பாடினார் பெரியாழ்வார். அவரை மங்களாசாசனம் செய்தார் பெரியாழ்வார். அவருக்கு பல்லாண்டு பாடினார் என்று பார்க்கிறோம். நரசிம்மர் என்னாலே மிகவும் ஒரு தனித்துவம், தனிப்பட்ட ஒரு பெருமை நம் சம்பிரதாயத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த நரசிம்மருடைய பெயரையே சுட்டினவர், அதை வைத்து கொண்டவர் தான் நம்முடைய ஆச்சாரியன் ஸ்ரீ பராசர அழகிய சிங்க பட்டர் சுவாமி. ஒரு சந்தேகம், புறத்தாழ்வான்லாம் 1000 வருஷம், பட்டரோ 1000 வருஷம். அவரைகளைப் போல இப்பொழுது யாராவது இருக்கிறார்களா என்றால் அதற்கு நம்முடைய சுவாமிதான் உதாரணம். நம்முடைய சுவாமி எப்படிப்பட்டவர்? மிகுந்த சௌலபியத்தோடே கூடினவர். எப்படி ஆழ்வான் ஒரு சிஷ்யனுக்காக இறங்கி தன்னையே அந்த சிஷ்யனுக்கு அர்த்தங்களையெல்லாம் தெரிவிப்பதற்காக அவன் என்ன ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனைக்கு இணங்க ஆழ்வான் எப்படி செயல்பட்டாரோ அப்படியே செயல்பட்டவர் நம்முடைய சுவாமி. ஒரு சிஷ்யர்களுக்கும் அவர்களுடைய ஆத்திற்கே போய் உபதேசங்கள் எல்லாம் செய்து திருவாராதனம் நன்கு நடக்கிறதா, தினம்தோறும் தனியன்களை வாசிக்கிறீர்களா என்று அனைவரையுமே நன்கு அவர்களுக்கு ஆத்மோஜீவனத்தை நன்கு அளித்தவர் நம்முடைய சுவாமி. நமக்கு என்ன முக்கியம்? சிஷ்யர்களான நமக்கு என்ன முக்கியம்? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். இப்படி இந்த ஆச்சாரியனுடைய பெருமையெல்லாம் பார்த்து கொண்டே வருவோமே, ஆச்சாரியனுக்கு தான் பெருமையா என்னால் பிழலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஸ்ரீவசனபூஷண சாரத்திலே தெரிவிக்கிறார். ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று ஒரே வார்த்தையை தெரிவிக்கிறார். ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனை பார்த்து இவர் நம்முடைய சிஷ்யன் என்னால் அந்த சிஷ்யன் திருநாடுக்கு செல்வான், மோட்சம் பிராப்தி அவனுக்கு நிச்சயம் என்கிறது ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே தானே தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதை நன்கு நிலைநாட்டினவர்தான் பிழலோகாச்சாரியர். கிரந்தத்திலே எப்படி இருக்கிறதோ அதை நமக்கு காண்பித்து கொடுத்தவர்தான் நம்முடைய ஆச்சாரியன், அடியேனுடைய ஆச்சாரியன், அஸ்மதாச்சாரியன் ஸ்ரீ பராசர அழகிய சிங்க பட்டர் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு சௌலபியத்தோடே கூடின பரத்வத்தையுமே தாம் கொண்டிருந்தார். தினமும் தாம் கோவிலுக்கு எழுந்துள்ளது. இங்கே நமக்கு ஏற்பட்ட முறைகளை முன்பே தெரிவித்தேன்.
அதையெல்லாம் பார்த்து கொண்டு, அதன் தவிர வேறு ஒருத்தருக்கு முடியவில்லை என்னால் அதையும் தாமே பார்த்து கொண்டு தினமும் கோவிலுக்கு எழுந்தருளுவார் சுவாமி. இது மட்டுமா, சிஷ்யர்கள் அனைவருக்குமே திருவாராதனத்திலே மிகவும் பிரச்சனை உண்டு. இவா இப்படி சொல்கிறா சுவாமி, இவா இப்படி சொல்கிறா சுவாமி, வீட்டில் இப்படிலாம் பண்ணவே விடலை என்னால் அதைக்கு நன்கு ஒரு உபாயத்தை எல்லாம் தெரிவித்து அவர்களுக்கு இன்னென்ன சுலபமான வழிகளை அவர் சுவாமி நன்கு அனுகிரகிப்பார், நன்கு தெரிவிப்பார். யாராவது ஒருத்தர் நம்முடைய திருமாளிகைக்கு வந்து அவர்கள் ஊருக்கு வந்திருப்பார்கள். உடனே சுவாமி கால் பண்ணி தீர்த்தம் வாங்குவோம் 11 மணிக்கு காத்துட்டு இருப்பார். 12:30 ஆனாலும் அவர்கள் வரவில்லை என்னால் சுவாமி பிரசாதத்தை உட்கொள்ளாமல் அவர்களுக்கு தீர்த்தம் சாதித்த பிறகுதான் சுவாமி பிரசாதத்தை உட்கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யனுக்கு அபிமானத்தோடைய குணினவர்தான் நம்முடைய சுவாமி என்பதை நாம் நன்கு அறிந்து உணர்ந்து அவருடைய பெருமைகளையே நாம் பாராட்டி கொண்டிருக்க வேண்டும், அதையே நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நமக்கு உத்தாரகம். இது நம்மை உய்வடைய செய்யும் என்றால் நம்முடைய ஆச்சாரிய சிந்தனையே தான் நம்மை உய்வடைய செய்யும். ஆச்சாரியன் சிஷ்யன் ஆருயிரை பேணுமவன் என்பதற்கு மாமுனிகள் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிரமத்திலே மிகுந்த சௌலபியம் என்ன, தான் எப்பொழுதுமே யாராவது ஒரு சிஷ்யர்கள் பிரசாதமே உட்கொள்ளாமல் இருந்தால் பிரசாதத்தை திருமாளிகளுக்கு வந்து அவர்களை சுவீகரிக்கும்படி செய்வார். இல்லை என்னால் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணியாவது அவர்களுக்கு அந்த பிரசாதமானது போகும்படியாக செய்வார். என்ன சிஷ்யர்களின் மீது இவ்வளவு அபிமானத்தோடே கூடினவர் தான் சுவாமி. சிஷ்யர்களுக்கு இப்பொழுதெல்லாம் வாட்ஸ்அப் கால் வந்துடுது, வீடியோ வந்துடுது, அது வந்துடுது. நேராக போய் தான் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பது அவசியமே இல்லை. ஆனாலும் சுவாமியானவர் நேராகவே போய் அவர்களுக்கு தன்னுடைய தளராமையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் அப்படி அனுகிரகிக்கக்கூடியவர் தான் நம்முடைய சுவாமி. சாட்சாத் குரத்தாழ்வான் பராசர பட்டரே நமக்கு திருவதரித்து நமக்கெல்லாம் அனுகிரகித்தா போலே இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய சுவாமி. நாம் இப்பொழுது நமக்கு என்ன செய்ய வேண்டும்? சிஷ்யனாக இருக்கிறோமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிஷ்யன் குரும் பிரகாஷயேத் தீமான் மந்திரம் எத்தனைன கோபயேத்து. குரு சிஷ்யனானவன் குரும் பிரகாஷயேத் தீமான் தன்னுடைய குருவை 8 திக்குகளுக்கும் நன்கு அறியபடி செய்ய வேண்டும். சிஷ்யனானவன் என்ன பண்ண வேண்டும்? அனைவருக்கும் தன்னுடைய ஆச்சாரியன் இப்பேற்பட்டவர் என்ன அவர்கள் ஆச்சாரியர்களுடைய புகழை நன்கு தெரிவிக்க வேண்டும், உலகோர்களுக்கு பரப்ப வேண்டும். அது மட்டும் போருமா? ஆச்சாரியனுடைய புகழை சொல்லிட்டு இருக்கோம், பார் இப்படியெல்லாம் சொல்ல வச்சுட்டாரே என்ன நினைக்காமல் அவருடைய தனியனை தினம்தோறும் ஒரு முறையாவதாக நாம் நித்தியமும் அனுசந்தானம் பண்ண வேண்டும். இது சிஷ்யனுக்கே உண்டான தனிப்பட்ட கடமை ஆகும். தனியன் என்னால் என்ன? அவருடைய தனிச்சிறப்பை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் தான் தனியன்கள். அதனாலே நாம் இந்த உபன்யாசத்தின் மூலம் நமக்கு நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பெருமையை நன்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்திருப்போம். அந்த ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் திருவடி எந்தெந்த ஆச்சாரியர்களுடைய திருவடி சம்பந்திகளோ அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தன்னுடைய ஆச்சாரியன் புகழை பரப்பக்கூடியது. தன் ஆச்சாரியன் என்ன
அவர்களுக்கு கூறியிருக்கிறார்களோ அதை அவர்கள் நித்தியமும் அதை கூற வேண்டும். ஆச்சாரியனுக்கு அவருடைய திருமாளிகைக்கு எப்பொழுதாவதாக செல்ல வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை ஆவதாக அவர்கள் செல்ல வேண்டும். ஆச்சாரியரை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு என்ன சுவாமி மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். அப்படி நாம் ஆச்சாரியனுக்கு மிகவும் பிரீதிகரமாக அவர் இங்கே எப்படி இருந்தாரோ, அவர் என்னெல்லாம் நமக்கு கட்டளையிட்டுள்ளாரோ அதை நாம் நன்கு அவருக்காகவே நாம் இதை நிறைவேற்றுவோம், அதன்படி நடப்போம் என்கிற ஒரு உறுதி கொண்டு நாம் அதை என்ன கூறியிருக்கிறாரோ அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் அனுஷ்டித்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவோமாக என்று பிரார்த்தித்து கொண்டு அடியேனுடைய இந்த உபன்யாசத்தை இங்கே நிறைவு செய்கிறேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராஜ மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜாத் நித்யः ஸ்ரீ நித்யமங்கலம். மங்களாசாசனபரைः மதாச்சார்ய புரோகமைः சர்வைஷ்ட பூர்வைः ஆச்சாரியைः கிருதாஜாஸ்து மங்களம். எப்பொழுதும் ஆச்சாரியன் திருவடியை நினைத்திருப்போம். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரபூதரர்களாக ஆகுவோம். மோட்சம் பிராப்தி நமக்கு நிச்சயம். ஒரே வழி நம்முடைய ஆச்சாரியன் திருவடி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.